திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, மாக மாதம், அதாவது மகர மாதம், சப்தமி, வளர்ப்பிறை சப்தமி. இந்த நாள் ரத சப்தமி என்று கொண்டாடப்படுகிறது. இந்த ரத சப்தமின்ற நன்னாள் சூரியனுக்கான ஒரு ஜெயந்தியாகவும் சூரியனின் அவதார நாளாகவும், சூரியன் இந்த உலகத்திற்கு சுவாமி மூலமாக ஆவிர்வாகமான ஒரு நன்னாள் தான் இந்த மாக மாதம் சப்தமி, தை ரத சப்தமி. இந்த ரத சப்தமி நன்னாளில் சூரியன் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணம் காலத்திற்கு பிரவேசமாகி உத்தராயணத்தில் மகர ராசிக்குள் பிரவேசமாகிறார். சூரியன் காஷ்யப மகரிஷிக்கும் அதிதி தம்பதிகளுக்கும் பிறந்தவர் ஆவார். இந்த ரத சப்தமின்றது அறுவடை காலத்தை குறிக்கிறது. இந்த ரத சப்தமி நன்னாளில் கும்பகோணம், அதாவது திருமங்கலக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலமான சூரியனார் கோயிலை பற்றி, அந்த கோயில் வரலாறை பற்றி, அங்கு இருக்கும் மூலவரை பற்றியும் இன்னைக்கு நாம சிந்திப்போம். இந்த சூரியனார் கோயில் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கோயிலாகவும், முன்னொரு சமயத்தில் கல்வன் அப்படின்ற ஒரு முனிவர் கடுமையான ஒரு தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இந்த நவகிரகங்களை குறித்து தபஸ் செய்கிறார். அதை கண்டு அதை மகிழ்ந்த நவகிரகங்களும் அந்த முனிவனுக்கு அனுகிரகம் பண்ணவே, அவரது நோய் தீர்வதற்கான அனுகிரகம் செய்யவே, இதை கண்ட பிரம்மதேவன் மிகவும் கோபித்து கொண்டு இந்த உலகத்தில் கால சுழற்சியின் அடிப்படையில் ஒவ்வொருவரின் நன்மை தீமைகளையே மட்டுமே அவர்களுக்கு வழங்கும் அதிகாரம் இந்த நவகிரகங்களுக்கு உண்டு, அதை மாறாக வரமளிக்கும் அதிகாரம் கிடையாது என்று கோபித்து கொண்டு, இதே தொழுநோயால் அனைத்து கிரகங்களும் பாதிக்கப்பட்டு பூலோகத்துக்கு செல்வீர்கள் என்று பிரம்மதேவன் சாபமிட, அதே போல் பூலோகத்திற்கு வந்து இந்த இடமான திருமங்கலக்குடியில் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளெருக்கு காடு, இது வெள்ளெருக்கு காடாகவும், இந்த இடத்தில் சிவபெருமானை நோக்கி தபஸ் செய்ததாகவும், அந்த தபஸில் சுவாமி மகிழ்ந்து இவர்கள் அனைவருக்கும் அந்த நோயிலிருந்து விடுபட்டு, அவர்கள் தபஸ் செய்த அந்த இடம் சுவாமியின் வாக்குப்படி இது நவகிரகங்களின் ஸ்தலமாகவும், இங்கே வரும் பக்தர்களில் அத்தனை தோஷங்களை அவர்கள் நீக்கலாம் என்று சுவாமி அனுகிரகம் செய்யவே, இது நவகிரக ஸ்தலங்களில் நவகிரகங்களின் முதன்மையான ஒரு தெய்வமாக விளங்கக்கூடியவர் சூரியன். அந்த சூரியனின் ஸ்தலமாகவே இந்த சூரியனார் கோயில் அமைய பெற்றுள்ளது. நவகிரகங்கள் பொதுவாக ஒரு சிவாலயத்தில் ஒரே இடத்தில் அமைய பெற்றிருக்கும். ஆனால் சூரியனார் கோவிலில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனி சந்நிதி அமைய பெற்றுள்ளது. இந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும்தான். இது சிவபெருமானின் பெயரில் அல்லாமல் சூரியனின் பெயரில் அமைய பெற்றுள்ள ஒரு கோவிலாகவும் இது மட்டுமே விளங்குகிறது. இந்த கோவிலானது முன்னொரு காலத்தில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோவிலாகவும், பிற்காலத்தில் விஜயநகர பேரரசர்களால் இந்த கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த திருத்தலமானது 5 நிலை ராஜகோபுரத்தை கொண்ட ஒரு திருக்கோயிலாகவும், கருவறையில் சூரிய பகவான் தனது 2 மனைவிகள் உஷாதேவி, பிரத்யுஷாதேவியுடன் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார். சூரியனார் சன்னதியிலிருந்து நேராக சென்றால் விஸ்வநாதர், விசாலாட்சி, நடராஜர், சிவகாமி, விநாயகர், முருகப்பெருமான் ஆகியோர் சன்னதிகள் அமைய பெற்றுள்ளது. மிச்ச கிரகங்களான புதன், சனி, குரு, ராகு, கேது, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 8 கிரகங்கள் சன்னதிகளும் இந்த கோவிலில் அமைய பெற்றுள்ளது. சூரிய பகவானுக்கு நேர் எழுத்தாப்பிலேயே குரு பகவான் சிவபூஜை செய்யும் காட்சியில் சூரியனை நோக்கி நின்று கொண்டிருக்கிறார் என்பதை இந்த திருக்கோவிலில் காணலாம்.
இந்த திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருமங்கலக்குடியில் அமைய பெற்றுள்ளதுதான் இந்த சிவசூரியன் என்று அழைக்கப்படும் சூரியனார் கோயில். இது பரிகார ஸ்தலமாகவே விளங்குகிறது. இந்த பூலோகத்தில் இயக்கத்தின் முதன்மையான காரணமாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானின் வழிபாடானது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் அத்தனை நன்மையை விளைவிக்கும். இந்த பூலோகத்தில் அமைப்பின்படி ஒரு மனிதனின் வாழ்க்கை, ஒரு மனிதனின் ஆத்ம பலம் இதெல்லாம் சூரிய பகவான் தான் நிர்ணயிப்பார். அவரின் அனுகிரகத்தை கிடைக்க அந்த சூரியனார் கோவிலில் பரிகாரங்களை செய்து வருகின்றார்கள். நவகிரக ஸ்தலங்களில் முதன்மையானதாக இருக்கக்கூடிய இந்த சூரியனார் கோவில் மூலவராக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 2 மனைவிகளுடன் திருமண கோலத்தில் கையில் 2 தாமரை மலர்களுடன் காட்சியளிக்கிறார். அதில் முதல் மனைவியான சாயா தேவிக்கு பிறந்தவர்தான் சனைஸ்சரன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவான். இரண்டாவதாக இருக்கக்கூடிய பிரத்யுஷா மனைவிக்கு பிறந்தவர்கள்தான் யம தர்மராஜனும் யமுனை என்ற நதி என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த திருக்கோவிலில் மற்றொரு சிறப்பு, இங்கு உள்ள அத்தனை கிரகங்களுக்கும் வாகனங்கள் இல்லை. வாகனங்கள் இல்லாமல் காட்சியளிக்கும் நவகிரக ஸ்தலமான சூரியனார் கோவில் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவிலில் தீர்த்தமானது சூரிய தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரதசப்தமி நன்னாளில் சூரியனார் கோயிலை பற்றி தெரிஞ்சின்றோம். அதை தவிர நவகிரக ஸ்தலங்களில் திருவெங்காடு என்று அழைக்கப்படும் புதன் ஸ்தலம், வைத்தீஸ்வரன் கோயில், சுக்கிரன் ஆன கஞ்சனூர் ஸ்தலத்தை பதிவிட்டிருக்கிறோம். மற்ற நவகிரக ஸ்தலங்களை பற்றி அடுத்தடுத்து சிந்திப்போம். சிவாய நம.